ஒரு காலத்தில் கல்யாணத்தையே பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனால தான் இப்போ நம்ம லவ்வர்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஸ்டோரியை உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாங் பேக் 270 AD ரோமோட அரசனாக இருந்தவரோட பேர் வந்து கிளாடியஸ் II. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து வீக்காக காரணம் மேரேஜ் தான், கல்யாணம் பண்ணனால தான் அவங்களாம் வீக்காக இருக்காங்க. ஸோ இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு கல்யாணத்தையே பேன் பண்ணிட்டாரு. ஸோ இதனால சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. அந்த டைமில் ராஜாவுக்கு தெரியாமல் சோல்ஜர்ஸ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செயின்ட் வேலண்டைன். அவர் ஒரு பாதிரியார். இந்த வேலண்டைன் தான் வந்து ராஜாவுக்கு தெரியாமல் சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இது எப்படியோ ராஜாவுக்கு தெரியுது. ஸோ ராஜா என்ன பண்ணுவார், அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். ஸோ ஜெயிலில் வேலண்டைன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலரோட பொண்ணான ஜூலியாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஜூலியாவுக்கு வந்து கண் பார்வை கிடையாது. ஆனால் வேலண்டைன் வந்து ஜூலியாவுக்காக ப்ரே பண்ணனால அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்ச நாள்லேயே ராஜாவுக்கு தெரியுது. ஸோ அவர் அப்போவே வந்து உடனே அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. வேலண்டைன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஜூலியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. அந்த லெட்டரோட கடைசியில் ஃப்ரம் யோர் வேலண்டைன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம பசங்க இப்போ வரைக்கும் ஃப்ரம் யோர் வேலண்டைன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் எழுதின டேட் தான் வந்து February 14. ஸோ இந்த February 14 லவ்வர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த வேலண்டைனோட ஸ்டோரி தான். அதனால தான் இதை நம்ம வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிளாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.